அடுத்ததாக சொல்கிறார், இதைத்தான் நாங்கள் தௌஹீதில் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றோம். நாம் படிச்சுக்கிட்டு வந்தது இதுதான். மௌலிது சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மௌலுது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேரில் ஓதப்பட்டது, அவுலியாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேர் ஒரு மாட்டை கொடுத்தாலும் கொடுக்குறவங்களோட நீயத்து என்ன நீயத்து? உப்பு பெக்கட்டொண்ட கொடுத்தாலும் என்ன நீயத்தில் கொடுக்குறாங்க? அப்போ அது ஹராம் இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட மகான்களுக்காக அவங்களோட அடக்கஸ்தலத்தில் தர்கால அவங்களோட பரக்கத்தை நாடி அவங்களோட சிபாரிசுகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருக்காக நாங்கள் இந்த உணவுகளை அர்ப்பணம் செய்தோம்? எதற்காக அர்ப்பணம் செய்தோம்? அதை நினைக்கக்கூடாதா? இதுதானே வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தடை செய்து கொண்டு வந்தோம் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதைத்தான் நாம் தௌஹீதுடைய ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். நம்ம மௌலூது சாப்பாடு சாப்பிடாம இருந்தோம். என்ன காரணம்? மௌலூது அல்லாஹ் அல்லாத இந்த அவுலியாவுக்காக கொடுக்கப்படுது. என்னதான் அல்லாஹ்னு பேரை சொல்லி ஆட்டறுத்தாலும் அல்லாஹ்ட பேரை சொல்லி மாட்டறுத்தாலும் கொடுக்கக்கூடியவனுடைய நியத்து எப்படி இருக்குது? இது அல்லாஹ் அல்லாத இந்த முஹிதீன் அப்துல் காதருக்கு, அல்லாஹ் அல்லாத இந்த ஷாவுல் ஹமீத் பாஷாவுக்கு, அல்லாஹ் அல்லாத ஏதோ ஒரு அந்த அவுலியா ஒன்று இருப்பாரா இல்லையா, இந்த அவுலியாவுக்காக நேரத்தை செய்யறாங்க. அந்த ஆட்டை மாட்டை கோழிய சேவல்களை இது போன்றவற்றை அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில், அல்லது உப்பு பக்கெட்டுகளை தர்காக்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையா, அரிசிகள் அனுப்பி வைப்பாங்க. அப்ப இவைகளை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அர்ப்பணம் செய்யக்கூடிய உள்ளத்தில் என்ன நோக்கம் இருக்குது? இந்த தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகானுக்கு, இந்த அவுலியாவுக்கு அவருடைய வரக்கத்தை பெற வேண்டும், அவருடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய சிபாரசினூடாக எனக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று அங்கு யாருக்காக இந்த உணவுகள் அர்ப்பணம் செய்யப்படுகின்றது? ஓமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக இந்த உணவுகள் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக இந்த உணவுகள் உரித்தாக்கப்படுகின்றது. எனவே இவைகள் ஹராம் அப்படி என்பது தௌஹீதுடைய ஆரம்பத்திலிருந்து நாம விளங்கி அந்த உணவுகள் நம்ம தவிர்த்து வந்தோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒன்றை சொல்லி வந்தோம், இப்போ மாறிக்கொள்றோம். எனவே ஆரம்பத்தில் இருக்கிற நிலையில தான் இருக்கணும், மாறிக்கொள்ளலாம் கூடாது என்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பிழையானது ஒன்றை சொல்லி வந்தா திருத்தக்கூடாதா, மாற்றக்கூடாதா? நீங்க இப்போ வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டது என்று தலைவால் புரியாமல், வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொல்லி வந்தீர்கள் என்று வையுங்கள். இப்ப காரணத்தோட காரியத்தோட ஆதாரத்தோட விளக்கத்தோட அந்த கருத்து பிழை என்று வந்துவிட்டால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடாதா? பழைய கருத்துல தான் இருப்போம் என்று அப்படித்தான் இருப்பீர்களா? அதுதான் தௌஹீதா? தௌஹீதை நாங்கள் படிச்சுட்டு வந்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்டா மௌலூது மீலாதுக்கு எதிராக நின்றோம், அது கூடும் என்று நாங்கள் சொன்னோமா? கூடாதுதான். சர்ச்சை எதில் வருது? அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தா ஹராமாக்கினதுக்கு நேரடி ஆதாரம் என்ன? அதுக்கு ஆதாரம் உஹில்ல என்றால் உஹில்ல என்பதன் கருத்து என்ன? இதானே விவாத பொருள். இதுல தானே தீர்வு காணணும். ஆரம்பத்தில் நாங்கள் ஒன்றை விளங்கி வச்சோம், அந்த விளக்கத்தில் தான் நாங்கள் இருப்போம் என்றா அப்போ அவங்கள மாற்றம் ஏற்படுத்த விரும்புறீங்க, நீங்க மாற மாட்டீங்களா? ஒன்றை சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டோம் என்று அதை நியாயமான வாதங்களோட ஆதாரங்களோட யாராவது முன்வைத்தால் திருத்திக் கொள்ள மாட்டீங்களா? அறிஞர் பிஜே சொன்னா அதை எதிர்த்தே நிற்கணும் என்பதுதான் உங்களுடைய கொள்கையா? இதான் உங்களுடைய தௌஹீதா? அவர் நம்முடைய அமைப்புல இல்லை, இப்ப அவர் என்ன சொன்னாலும் எதிர்க்கணும், அதுதான் நம்முடைய கொள்கை, இதுதான் உங்களோட நிலைப்பாடா? இப்படி இருந்தால் இதுதான் வழிகேடு. ஒருத்தர் சொல்கிறார் என்றால் சரியா பிழையா, வாதம் சரியா பிழையா என்பதை கவனிக்க. நாங்களே சொல்றோம், நாங்க ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிட்டோம், பிழையாக சொல்லிவிட்டோம், திருத்த மாட்டோமா? எத்தனை விஷயங்களை நாங்கள் திருத்தி இருக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம், இது ஒரு வாதம் அல்ல. இடையில என்ன சொல்றாரு? நாங்கள் சப்தமிடுதல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டதை ஹராம் என்று சொல்கிறோம் என்று சொல்லிட்டு இடையில அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு நீயத்தை பார்க்கணுமா இல்லையா? இப்போ நீயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நீயத்தை பார்க்கணும் என்றதை அவங்களுக்கு சாதகமான ஒரு வாதம் போன்று நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீயத்தை பார்க்கணும் என்றது இவர்களுடைய வாதப்படி இவர்களுக்கு எதிரான ஒரு வாதம். நீயத்தை சத்தம் என்பது சம்பந்தப்படுமா? படாது. நீயத்தென்றது உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்த விஷயத்துல சப்தமிடுதல் என்பது எப்படி சம்பந்தப்படும்? சம்பந்தப்படாது. நேரா அப்படி முரண்படுறாங்க. அப்ப சப்தமிடுதல் என்பதுதான் உங்களுடைய வாதம் என்று சொல்லி வந்தீர்கள். சப்தமிடுதல் என்பது உங்களுடைய வாதம் என்பது உறுதியானதாக இருந்தா
எதுக்கு நீங்க சப்தமிடல் சம்பந்தப்படாத உள்ளம் சார்ந்த நீயத் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஏன் நுழையிறீங்க? அதுல நுழைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்ப நீயத் என்றதை நீங்க அடிப்படையாக வச்சு வந்தா, இப்ப பள்ளிவாசலுக்கு, தர்காக்களுக்கு, அவுலியாக்களுக்கு, மகான்களுக்கு அரிசி அனுப்பினாலும், உப்பு அனுப்பினாலும், ஆடமாடு அனுப்பினாலும் அவங்க சப்தமிடாமல் அனுப்பியிருந்தா, அவுலியாட பேரை சப்தமிட்டு சொல்லாமல் அனுப்பியிருந்தா, இப்போ அது ஹலால் ஆகுமே உங்க பார்வையில்? நீங்க தான் நீயத்தை பார்க்க கூடாதே, சப்தமிடுதல் என்பதை தானே நீங்க பார்க்கணும். இஹ்லால் என்று சொன்னா சப்தமிடுதல் என்ற கருத்தில் தான் வருகிறது என்பது இவ்வளவு நேரம் வாதம் செய்த நீங்கள், இப்ப இஹ்லால் என்பது சப்தமிடுதல் சம்பந்தப்படாட்டியும் பரவாயில்லை, மனசை பார்க்கணும், என்ன மனசுல செய்யறாங்கன்னு பார்க்கணும், உள்ளத்துல என்ன நினைச்சு செய்யறாங்கன்னு பார்க்கணும் என்று அப்படியே உல்டாவாக சொல்கிறீர்களே. ஒருத்தன் அரிசி அனுப்புறான் தர்காக்கு, உப்பு பேக்கெட் அனுப்புறான் தர்காக்கு, மாட்டை அனுப்புறான். அனுப்பும்போது அவன மனசால நினைச்சு அனுப்புறான், ஆனா வாயால சொல்லல, சப்தமிடவில்லை. உங்களுடைய வாதப்படி சப்தமிடாத காரணத்தினால் மனதால் நினைத்து தர்காவுக்கு உப்பு பேக்கெட் அனுப்பினாலும் அது ஹலால் என்று நீங்க சொல்லணும், அது ஹராம் ஆகாது என்று தானே நீங்க சொல்லணும். அப்ப உங்களுக்கே நீங்கள் எதிராக வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல எது அடிப்படையான உசூல் என்றது இவங்களுக்கு தெரியல. இவங்க அதை சிந்திக்க தவறிவிட்டார்கள், சிந்திப்பதற்கு முயற்சி செய்வதும் இல்லை. அல்லாஹ் ஹராம் என்று ஒன்று ஆக்கினான் என்றா அதுல நீயத்தை பார்க்கணும் என்ற தேவை இருக்குதா? எதுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கினான், எந்த நோக்கத்தில் அல்லாஹ் ஹராம் ஆக்கினான், எதனை அடிப்படையாக வைத்து ஹராம் ஆக்கினான், இது உங்களுக்கு எங்களுக்கு தேவையா? ஹராம் என்பது நஸ்ஸின் அடிப்படையில் வரக்கூடியது, ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடியது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ் ஒன்று அல்லாஹ் ஹராம் ஆக்குறான், அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தை வச்சு செய்வதனால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நம்பிக்கையை வைத்து செய்வதனால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அர்ப்பணிக்கிற என்ற பழக்கத்தின் அடிப்படையில் செய்யறது, இப்படி இந்த விஷயத்தை மனசை வச்சு நம்பிக்கையை வச்சு அல்லாஹ் பார்க்க சொன்னானா? பார்க்க சொல்லலை. அதுலையும் எதுல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தை வச்சு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த விஷயம் கூட அறுத்தல் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு மட்டும்தான் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல வமா துபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அறுக்கப்பட்டவைகள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பலிபீடங்கள்ல அறுக்கப்பட்டவைகளும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற நீயத்தில் ஒன்று ஹராமாகுவதா இருந்தாலும் அது எது ஹராமாகும்? வமா துபிஹ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீயத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கிற விஷயத்திலும் அல்லாஹ் மாமிசத்தை தான் ஹராமாக்குறான், மாமிசம் அல்லாதவைகளை ஹராமாக்கவில்லை. ஏனைய பொருட்கள் மாமிசம் அல்லாதவைகளை ஹராமாக்குற விஷயத்துல அல்லாஹ் நீயத்தை அடிப்படையாக பார்க்க சொல்லவே இல்லை, ஆதாரத்தை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்க சொல்றான். அப்ப நோக்கத்தின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக மாமிச வகையை சார்ந்த அறுத்தலோடு சம்பந்தப்படுபவைகள் தான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர, அறுத்து பலியிட்டால் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர அறுத்தல் சம்பந்தப்படாதவைகள் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹராம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தாலா தான் நினைத்ததை ஹராம் செய்வான். அதுக்கு இதுதான் நோக்கம், இதுதான் காரணம், இதுதான் அதுக்குரிய நிபந்தனை என்பதை எல்லாம் அல்லாஹ் விதிப்பதில்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? இப்போ ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்சீர், அல்லாஹ் தாலா 4 விஷயங்களை ஹராமாக்கினதுல 3 விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்களுக்கு தானாக செத்தது ஹராம், வத்தமு ரத்தம் ஹராம், வலஹ்முல் ஹின்சீரி பன்றியின் மாமிசம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 3ல அல்லாஹ் நியத்தை பார்க்க சொன்னானா? ஏன் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹில மட்டும் நியத்தை பார்க்குறீங்க? மைத்தத்து என்றது அல்லாஹ் ஹராம் என்றான், இதில் அல்லாஹ் நியத்தை பார்க்க சொன்னானா? ரத்தம் ஹராம் என்றான் அல்லாஹ், இதில் நியத்தை பார்க்க சொன்னானா? வலஹ்முல் ஹின்சீர் என்றான் அல்லாஹ், நியத்தை பார்க்க சொன்னானா? இல்லை. அப்போ அல்லாஹ் 4 விஷயங்கள் சொன்னதுல 3 விஷயங்களுக்கு நீங்க நியத்தை பார்க்கல, 4வதுக்கு மட்டும் நியத்தை பார்க்கணும் என்றது எப்படி நீங்க ஜாயின் பண்ணினீங்க? அப்ப நீங்க உங்களோட வாதத்தை நிலைநாட்டுறதுக்காக நீங்களாக உருவாக்கி சொல்றீங்க. இப்ப அல்லாஹ் தாலா யூதர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்குறான். காத்தலஹுல்லாஹுல் யஹூத இன்னல்லாஹ லம்மா ஹர்ரம சுஹூமஹா, யூதர்களை அல்லாஹ் தன்னுடைய கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக, அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை தடை செய்தான் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 2236வது செய்தியா இருக்குது. அல்லாஹ் யூதர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்குறான், முஸ்லிம்களுக்கு கொழுப்பை ஹலாலாக்குறான். இதுல உள்ள நீயத்து என்னது சொல்லுங்கள்? இதனுடைய நீயத்தை அடிப்படையாக வைத்து
இது ஏன் ஹராமாக்கப்பட்டது என்றதை விவரியுங்கள். ஹராத்துக்கு நீயத்தை காரணமாக்க சொல்றீங்களே, இந்த ஹராத்துல நீயத்தை நீங்க விளக்கப்படுத்தி சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் நினைத்ததை ஹராமாக்குவான், நினைத்ததை ஹலாலாக்குவான். அந்த அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறதே தவிர காரணம் கற்பித்து கொண்டு ஒன்றை முடிவு செய்யும் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், 10வது அத்தியாயத்தில் 18வது வசனத்துல, குல் அத்நபிஊன் அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ல், நீங்கள் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாததை அவனுக்கு அறிவித்து கொடுக்கிறீர்களா, சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று அல்லாஹ் 49வது அத்தியாயத்தில் 16வது வசனத்துல கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ல், நீங்கள் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா, வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ்வே அறிந்தவன். அல்லாஹ்க்கு தெரியும் எதை ஹலாலாக்கணும், எந்த அடிப்படையில் ஹலாலாக்கணும். அதற்கு காரணத்தையும் நீயத்தையும் கற்பிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அது அல்லாஹ்வுக்கு தனியான பிரத்யேகமான அதிகாரத்தில் உள்ள விஷயம். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நினைத்ததையெல்லாம் ஹராமாக்குவான், தூய்மையானதையும் அல்லாஹ் ஹராமாக்குவான். குர்ஆன்ல அல்லாஹ் 4வது அத்தியாயத்தில் 160வது வசனத்தில் சொல்கிறான், ஃபபிலுதுமின் மினல்லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தையிபாத்தின் உஹில்லத் லஹும், யூதர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருந்த தூய்மையானவற்றை கூட நாம் ஹராமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் அநியாயம் செய்தார்கள், அதனால நாங்கள் ஹலாலா வைத்து அவர்களுக்கு ஹலாலாக்கியதை கூட ஹராமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயம் 160 161வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப யூதர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே ஹலாலாக்கினதை பிறகு அல்லாஹ் ஹராமாக்கினதா சொல்றான். இப்ப இதுல நீயத்து என்ன, நீயத்தின் விளக்கம் என்ன? எஸ்எல்டிஜே விளக்கம் சொல்வார்களா? சொல்ல வேண்டும். அடுத்ததாக 6வது அத்தியாயத்தில் 146வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅலல்லதீன ஹாது ஹர்ரம்னா குல்ல தி லுஃபுரின், குளம்பு மற்றும் நகங்களுக்கிடையே பிளவில்லாத ஒவ்வொன்றையும் நாங்கள் யூதர்களுக்கு தடை செய்தோம். வமினல் பக்கரி வல் கனமி ஹர்ரம்னா அலைஹிம் சுஹூமஹுமா, ஆடு மாடு ஆகியவற்றின் கொழுப்புகளில் இல்லாமா ஹமலத் லுஹூருஹுமா, அவைகளின் முதுகுகள் சுமந்தவைகள், அவில் ஹவாயா சிறு குடல்கள் சுமந்திருப்பவை, அவ் மஹ்தலத் பி அலுமின் அல்லது எலும்புடன் கலந்து விட்டவை தவிர மற்றவைகளை மற்ற கொழுப்புகளை அவர்களுக்கு நாம் தடை செய்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் தாலா நமக்கு ஹலாலாக்கின கொழுப்பை யூதர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சான். அவங்களுக்கு ஹராமா இருந்தது அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இதுல உள்ள நீயத்து என்ன? நீயத்தின் அடிப்படையில் இது ஹராம் என்று எப்படி சொல்வீர்கள், விளக்கம் சொல்வீர்களா? அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டவற்றில் சிலதை அல்லாஹ் ஹலாலாக்கியதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு ஹலாலாக்கியதாக சொல்கிறார். வலி உஹில்ல லக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சிலவற்றை நான் ஹலாலாக்க வந்திருக்கிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எந்த நியத்தின் அடிப்படையில் ஹராமாக்கப்பட்டது? அந்த நியத் இப்போது ஏன் செல்லுபடியற்றதாக மாறியது? ஏன் இப்போது ஹலாலாக மாறியது? விளக்கம் சொல்வார்களா? அப்ப நியத் என்பது ஹராமுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றா? வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹிக்கு மட்டும் நியத்தை பார்க்கணும் என்று எப்படி சொல்லுவீங்க? மற்ற ஹராமான விஷயங்களுக்கு அல்லாஹ் நியத்தை பார்க்க சொல்லாத போது இதுக்கு மட்டும் நியத்தை பார்க்கணும் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் வாதம் வைத்தீர்கள்? நீங்கள் அப்படி நியத்தை பார்ப்பது தான் சரி என்று வாதிட்டீர்கள் என்று சொன்னா, நான் சொன்ன ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கும் நியத்தின் அடிப்படையில் ஹலாலானது எப்படி, ஹராமானது எப்படி என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீயத்தின் அடிப்படையில் எப்படி ஹராமாக்கியது என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். அல்லாஹ் தான் நாடியதை ஹராமாக்குவானே தவிர ஹராம் என்பது நஸ்ஸின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர அது எந்த நோக்கத்தில் செய்யப்படுகிறது என்பதை வைத்து முடிவாகாது. அப்படி நோக்கம் கற்பிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தில் கூட அல்லாஹ் சொல்வது வமா ஸுபிஹ அலன் நுசுபி, பலிபீடங்களில் அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்காக அறுக்கப்பட்டதை தான் குறிக்கிறது. நீங்க நீயத்தை பார்த்தாலும் அறுத்தல் சம்பந்தப்பட்ட பிராணிகள் தான் ஹராமாகுகிறதே தவிர வேறு கடவுள்களுக்காக வேண்டி பூஜை செய்யப்படுகின்ற உணவுகள் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலும் ஹராமாக்கப்பட்டதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்காக அறுத்தல் ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களின் கடவுளின் பெயரால் அறுக்கப்பட்டவை ஹராம். கடவுள்களுக்காக அறுத்தால் ஹராம், கடவுளின் பேரால் அறுத்தால் ஹராம் என்று இஸ்லாம் அறுத்தலோடு சம்பந்தப்பட்டுதான் இரண்டையும் சொல்கிறதே தவிர
அது அல்லாதவைகளுக்கு ஹராம் என்பதை அல்லாஹ் விதிக்கவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.